சபைகளுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் அது. ஆனால் எத்தனை சபைக்கு எத்தனை ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல அது. கடுமையான சோதனை காலத்தில் சபை இருக்குதுங்க. அதாவது எப்படின்னு கேட்ட சமீபத்தில் இந்த ஆன்லைன் பைபிள் கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய விசுவாசிகளை இந்த பைபிள் கிளாஸில் சேர்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா துருபதேசத்தை கொடுக்குறாங்க. முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊழியக்கார மேலே குறை கண்டுபிடிக்க எந்த சபைக்கு போகிறான்னா அந்த ஊழியக்கார மேலே குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற உபதேசங்களில் காணிக்கை எதுக்கு கொடுக்குற, தசமாக எதுக்கு கொடுக்குற, ராப்போஜன் எதுக்கு எடுக்கிற, சபை உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சபையோட மேன்மையும் ஊழியக்காரனுடைய மகத்துவத்தையும் குறைச்சிடுறாங்க. இந்த ஆன்லைன் பைபிள் கிளாஸ் இந்த சத்தியங்களை சொல்லி அது உண்மையான சத்தியங்கள் இல்லை, அது கள்ள உபதேசங்கள் கடைசி காலத்தில் வரும்னு சொன்ன அந்த கள்ள உபதேசங்களை கொடுத்து நல்ல விசுவாசிகள் புரண்டு போயிடுறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஆதி சபை உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜனங்க காணியாட்சிகளை கொண்டு வந்து விட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. காணிக்கை கர்த்தர் என்ன செய்யார், சீசர்களை அனுப்பும்போது இன்னும் வழி கொண்டு போக வேண்டான்றார். அது என்ன அர்த்தம், நீ போகிற இடத்துல கர்த்தர் தன்னோட ஊழியக்காரர்களை தன் பிள்ளைகளை ஏவி அவங்களுக்கு வேண்டியதை செய்ய காணிக்கைகள் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து தங்குற இடத்தை கொடுத்து அவங்கள பராமரித்தார். திரும்பி வரும்போது ஏதாவது குறைஞ்சிருக்க ஒரு குறை இல்லாண்டு சந்தோஷம் சொன்னாங்க. அப்போது கர்த்தர் ஒரு காணிக்கை செலுத்துகிற இடத்துல உட்காந்து எல்லா காணிக்கை செயலி பார்த்தார். ஒரு 7 விதவை 2 காசு இருக்கிறத பார்த்து அது மிகப்பெரிய ஒரு உபதேசமாக இன்றைக்கி சபைக்கு அதை பைபிளில் எழுதி வச்சு இன்றைக்கி உலகத்தில் அது பிரசங்கிச்சிருக்காங்க. அப்போஸ்தலரில் 2வது அதிகாரம் 44 47 படிச்சிங்கன்னா 47 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே ஆதி காலத்து விசுவாசிகள் காணியாட்சிகளை விட்டு ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய குறைகளை தீர்த்து எல்லாம் ஒரு சமநிலையில் இருந்தாங்க. மாத்திரம் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு புசித்து அங்கே சந்தோஷமாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராப்போஜனத்தை அனுதினமும் அனுசரித்தார்கள். அப்பம் விட்டு ஒவ்வொரு வீடுகள் தோறும் அப்பம் விட்டு புசித்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தமான உன்னதமான அனுபவங்களை நல்ல அருமையான விசுவாசிகள் இன்றைக்கு இழந்து இந்த பைபிள் கிளாஸுன்னு போய் அது என்ன சொல்லி கொடுக்குறாங்களே தெரியல, அருவருப்பான ஒரு சத்தியங்களை அவன் மறைச்சி ஒரு கள்ள உபதேசங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல தெளிந்த சத்தியத்தில் வந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்கிறது கிடையாது. சுவிசேஷன் சொல்லி ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆன்லைனில் ஜனங்களை சேர்த்துக்கிட்டு கள்ள உபதேசங்களை கொடுக்குறாங்க. ஒரு விசுவாசியை அவங்க ஆதாயப்படுத்தினதில்லை, ஒரு ஆத்மாவை ரட்சிப்பு நடத்தினதில்லை.